ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு உண்மையாக நடந்த நிகழ்வை தான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து அவர் படிக்க வைக்கிற அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்றான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாக வாங்குறான் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வீட்டில் கண்டிச்சு வைக்கிறேன், சரியாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருவாங்க. ஆனால் இவர் இருந்த அந்த மனநிலையில் இவர் என்னெல்லாம் வந்து சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பெற்றோர்களுடைய குரலாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ இவர் அவங்கக்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, டீச்சர் காலையில் 7 மணிக்கு வந்து பஸ் ஏறுறான் என் பையன். நீங்கள் 7:30 8 மணிக்கெலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறீங்க. 7 மணிக்கு வேனில் ஏறுற என் புள்ள சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ மணி 6 ஆகுது. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் உங்கள் ஸ்கூலில் தான் என் புள்ள இருக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் கொடுக்குற மூட்டையான ஹோம்ஒர்க்கை எழுத உட்காடுறான், படிக்கிறான். அப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்குறான். இதுக்கு நடுவில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் படிக்கலை, அதனால தான் அவனை எக்ஸ்ட்ரா டியூஷனுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், 11 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கிறப்ப நீங்கள் சொல்லி கொடுக்காததை வீட்டுக்கு வந்தால் நான் சொல்லி கொடுக்கணுமா? அப்புறம் எதுக்கு சார் நான் லட்சமாக உங்கள் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்? என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே போல் அடுத்த விஷயம் என்னென்னா, போன வாரம் நான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தப்போ 2 சின்ன பிள்ளைங்களை வெயிலில் நிற்க வச்சு அவங்க வந்து ஏன் நின்றுட்டுருக்காங்கன்னு தெரியாமல் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். அழுதுட்டுருக்குங்க அந்த பிள்ளைங்க. என்னென்னு விசாரிச்சா அவங்க அப்பா இன்னும் ஃபீஸ் கட்டலையா, அதான் கிளாஸை விட்டு வெளில நிற்க வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன சார் உங்கள் நியாயம்? பெற்றவங்க ஃபீஸ் கட்டலைன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாத அந்த பிஞ்சு பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்க முன்னாடி வெளியில் நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்களே, அவங்களுக்கு மனசில் எவ்வளோ பெரிய காயம் ஏற்படும். இதான் நீங்கள் சொல்லித்தர ஒழுக்கமா? காசு தான் உங்களுக்கு முக்கியம்னா அதுக்கு பேர் பள்ளிக்கூடமே கிடையாது, வியாபார கடை. அதே போல் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஒரு கிளாஸில் 50 பிள்ளைங்களை அடைச்சி வச்சுருக்கீங்க. கேட்டால் எல்லா பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக கவனித்து சொல்லித்தர டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அட்மிஷன் போடும்போது மட்டும் நாங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் கேர் எடுப்போம்னு பொய்யை மூட்டையாக நீங்கள் சொல்லுவீங்க. அதை விட அசிங்கம், நல்லா படிக்கிற ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற பிள்ளைங்களை மட்டும் கிளாஸில் முன்னாடி உட்கார வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் உங்களுக்கு 100% சென்டம் மார்க்கு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் அவங்கள காமிச்சு அட்மிஷன் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் சுமாராக படிக்கிற எக்ஸ்ட்ரா கவனம் தேவைப்படுற பிள்ளைங்களை ஏன் பின்னாடி உட்கார வச்சு அவங்கள கண்டுக்காமல் விட்டுறீங்க? உண்மையாக ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை என்ன? படிக்காத பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சு அவனை படிக்க வைக்கிறது தானே. ஆனால் நீங்கள் பண்ணுறது வியாபாரம். கடைசியாக ஒன்று தான் கேட்டேன். அதாவது உங்களுக்கு 100% ரிசல்ட்டு போர்டு மாட்டி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோடைய எதிர்காலம் முக்கியமே இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் கேட்ட இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த முனையில் அங்கே பதிலே கிடையாது, ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல்கள் பல இடங்களில் கல்வியை விற்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களாக தான் மாறிட்டுருக்கு. உங்கள் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதங்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஓனருக்கு உரைக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 10வது 12வது படிக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு வந்த ஃபோன் கால்லாம் இல்லை, 9வது படிக்கிற பையனுடைய பேரண்ட்டுக்கு வந்த ஃபோன் கால் தான். ஏன்னா 9வது படிக்கிற பையனுக்கே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களாமா. ஏன்னா அடுத்த வருஷம் 10th தான். என்ன இதுன்னே புரியலை.